தமிழகத்தில் 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் உள்ளது. இந்த ரேஷன் கடைகள் மூலம் சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடை பணி நேரமாக காலை 8:30 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படுகிறது. இதில் மதிய உணவு நேரத்தில் மட்டும் 2 மணி நேரம் ஓய்வு வழங்கப்படுகிறது. எனவே ஊழியர்கள் காலை முதல் இரவு வரை ரேஷன் கடையிலே இருக்கும் நிலை உருவாகிறது. மேலும் வார விடுமுறையும் வெள்ளிக்கிழமை விடப்படுவதால் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது குறைவதாக ஊழியர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் நுகர்பொருள் வாணிப கழக குடோன்களுக்கு வெள்ளிக்கிழமை வேலை நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகவும் உள்ளது. ஆனால் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறையாகவும் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாகவும் இருப்பதால் விடுமுறை நாட்கள் யாருக்கும் எந்தவித பயனுள்ளதாக இல்லை என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கடைகள் காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மீண்டும் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 7 மணி வரையிலும் செயல்பட்டு வருகிறது. அதன்படி மதிய இடைவேளை நேரம் நீட்டிக்கப்பட்டு பணி நேரம் சுமார் 12 மணி நேரமாக உள்ளது. இதனால் பணியாளர்கள் மனச்சோர்வுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ரேஷன் கடை வேலை நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ரேஷன் கடைகளில் புதிய பணி நேரமாக காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் 6 மணி வரையும் செயல்படும் வகையில் மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல விடுமுறை நாட்களை முதல் 2 வெள்ளிக்கிழமை வேலை நாட்களாகவும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களாகவும் மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துணை பதிவாளர்களுக்கு பொது விநியோக திட்ட இணை பதிவாளர் வெளியிட்டுள்ள உத்தரவில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் கோரிக்கை மனு தொடர்பாக ஆய்வு செய்து வார விடுமுறை பணி நேரம் தொடர்பாக மாற்றம் செய்வதால் ஏற்படும் சிக்கல்கள், சாதக பாதகங்களை ஆய்வு செய்து அறிக்கையாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த ஆய்வு அறிக்கையின்படி சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விடுமுறை மற்றும் பணி நேரம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது.